வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். மார்ச் மாதத்திற்கான பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாத ஆரம்பத்திலேருந்து கிரக நிலவரங்களை பார்த்திங்கன்னா, மீன ராசியில் சனியும் சுக்கிரனும், கும்பராசி எடுத்திங்கன்னா செவ்வாய், புதன், ராகு, சூரியன் எல்லோரும் 11ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போது 11ஆம் வீட்டில் ஒரு குரூப் ஆஃப் பிளானட்ஸ் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் சுக்கிரன், அதாவது சுக்கிரன் உச்சத்தை நோக்கி நகருகிறார். எக்ஸாக்டாக ஒரு பரம உச்சம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரியில் வரும். இப்போ அவர் உள்ளே நுழைஞ்சிருக்கார். எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 2ஆம் தேதி மார்ச் அவர் உள்ளே வராருன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம். அப்போ அந்த தனஸ்தானத்தில் கூடியவர் யார்? சுக்கிரன். அவர் 12ல் இருக்கார். அதோட சனி 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது முக்கியமான விஷயம் என்ன? ஃபினான்ஸ். கையில் பணப்புழக்கம் தடைபடும். அப்போ எப்படி தடைபடும்? ஒன்று, உங்களுடைய செலவுகள் கூடலாம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான கடனுக்கு ரீபேமெண்ட்டு மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் வாய்ப்புகள். ஆனால் பணத்தை இழப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம். அந்த இடத்துல நிறையா பிளானட்ஸ் போகிறாங்க, இருக்காங்க. அதாவது சூரியன் அங்கே இருக்கார், ராகு இருக்கார், புதன், செவ்வாய், எல்லா பிளானட்டும் அங்கே தான் இருக்காங்க. அதனால் அது பலமாக இருக்குது. அப்போ கையில் பணப்புழக்கம் அடிபடுறது. அப்போ அதில் அதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று, சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி எதிர்பாராத சில செலவுகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம். 2வது விஷயம் என்ன ஆகும்னா, நம்ம பர்ஸை எங்கேயாவது மறந்து போய் வச்சுட்டு போய்டுவோம். இல்லை ஏடிஎம்மில் போகிறது, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கார்டை அப்படியே எடுக்காமல் போய்டுவோம், பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய்டுவோம், கார்டு அதுலேயே சொருகி இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த கவனக்குறைவு, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். அதனால் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். மற்றபடி பார்த்திங்கன்னா, பாதிப்பை விட நன்மைகள் சற்று கூடுதலாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் ஒரு அவேர்னஸோடு மட்டும் செயல்படுற பட்சத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 பகுதியாக பார்க்கலாம். அதை கிட்டத்தட்ட மார்ச் 14 சூரியன் 12ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 2ஆம் வீட்டு அதிபதியும் 12ல் இருக்கார், 5ஆம் வீட்டு அதிபதியும் 12ல் இருக்கார், கூட சனி. இது கொஞ்சம் தொல்லைகளை தரக்கூடிய காலமாக மாறும். அதாவது இது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, 7.5 சனி அப்படின்னு சொல்லும்போது நிறையா தொட்டு பிரச்சனைகள் வரும்ன்ற சொல்லுவாங்க. ஆனால் அதோடைய ஒரு தன்மை, நம்ம எங்கேயாவது போனால் அலைச்சல் கூட வருது, மைண்டில் டென்ஷன் வருது, அப்புறம் குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுவது, இது போல் தொடர்ச்சியாக பல விஷயங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் எப்போ வரும்? 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் அதிகமாக ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மாதத்தை பொறுத்தவரையில் சுக்கிரன் கொஞ்சம் கூடுதல் வேகத்தோடு செயல்படுவதால் கிட்டத்தட்ட இந்த மாத இறுதியில் சுக்கிர பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். அது ஒரு விதத்தில் நல்லது. முதல் 15 நாளைக்கும் அவ்வளோ மோசமாக இல்லை. செகண்ட் 15 days அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியத்திலும் கவனம், சற்று கூடுதல் கவனம் மிக மிக அவசியம். ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 12ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், சூரியன் இவங்கெல்லாம் சேரும்போது நிறையா பிரச்சனைகள் எதனால் வரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகர் இருக்கிறவங்களுக்கு அதுவும் நர்வ்ஸும் சம்மந்தப்படுறது, அப்புறம் சூரியனும் அது கூட சேரும்போது சில தேவையில்லாத உஷ்ணாதிக்க நோய்கள், இதெல்லாம் அதுக்கு குறிப்பாக அது யார் இதை பற்றி கவலைப்படணும்? ஒரு 45-50 வயசுக்கு மேலே போகிறவங்க அவசியம் கவலைப்படணும். அதுக்குன்னு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன். அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ட்ராவல் பண்ணும்போதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு கவனமாக இருக்கணும். 3வது முக்கியமான விஷயம், தேவையில்லாத
லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டினீங்கன்னா உங்கள் நேரம் உங்களை அழைச்சின்னு போய் ஒரு 2 நாள் ரிமாண்டில் வச்சா கூட ரொம்ப கஷ்டம். அப்புறம் யாராவது வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுத்து உங்கள் மேலே எந்த தப்புமே இருக்காது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் ஏரியாஸில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அப்போ ஷார்ட் டெம்பர்மெண்ட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. இதெல்லாம் அவசியமாக வச்சுங்க. மற்றபடி ஒன்றும் உங்களை பயமுறுத்த சொல்ல, சில காஷனுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். டேக் கேர். இந்த மாதம் பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய ஒரு செட்பேக்கில் நம்ம சில பிரச்சனைகளை தெரிவித்து கொள்ளலாம். கூடுதல் கவனம் தேவை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.